إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله إن الصلاة كانت على المؤمنين كتابا موقوتا எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தாலாவை போற்றி புகழ்ந்து அவனுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபீன்கள் மற்றும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எம் மீது கொண்ட அன்பின் காரணமாக அல்லாஹுடைய மார்க்கத்தை பேசுவதற்கும் விளங்குவதற்கும் எம் அனைவரையும் இந்த இடத்திலே ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதிலும் எமக்கு கடமையாகிய ஃபர்து ஐனான மக்ரிப் தொழுகையை தொழுதவர்களாக இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எமது எண்ணங்களுக்கு ஏற்ப எமக்கு நிறைவான கூலியை தர வேண்டும். இந்த இடத்தில் எப்படி எம்மை ஒன்று சேர்த்திருக்கிறானோ அதே போன்று நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த சுவனத்தில் எம் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன். தொழுகை அதனுடைய முக்கியத்துவம், அது நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமை என்கின்ற ஒரு தொனிப்பொருளில் சில விடயங்களை எனக்கும் உங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும் என்ற அடிப்படையில் இங்கே ஞாபகமூட்டுமாறு வேண்டப்பட்டிருக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமனுக்கு இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துவதற்காக, இஸ்லாத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக, அங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு பயான் பண்ணுவதற்காக அல்ல, அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தி சொல்லிக் கொடுப்பதற்காக முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களை சொல்லி அனுப்புகிறார்கள், நீங்கள் போய் அவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக் கொடுங்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னால் அவர்களுக்கு 5 வக்து தொழுகை இருக்கிறது என்பதை சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். இது முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு. ஆனால் இன்று முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய பிரதேசத்தில், முஸ்லிம்களுடைய பள்ளிவாசலில் தொழுகையை பற்றியும் தொழுகையுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் தொழுகைக்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலையில் எம்முடைய இந்த சமூகம் காணப்படுகிறது என்பதை நினைக்கும் போது கவலையாக இருக்கிறது. பொதுவாக எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு அறிவிப்பும் அல்லது எந்த ஒரு செய்தியும் கொடுக்கப்படுகிறது என்றால், உதாரணமாக ஒரு இடத்தில் இந்த இடத்தில் கதைக்க வேண்டாம் என்று எழுதப்படுகிறது என்றால் அந்த இடத்தில் ஆட்கள் கதைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அர்த்தமாகும் பெரும்பாலும். அதே போன்று தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமை என்ற தலைப்பில் பேசப்படுகிறது என்றால் அங்கே மக்கள் தொழுகையிலே பொடுபோக்கோடு இருக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தமாகும். அன்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லிம்களுக்கிடையில் தொழுகையுடைய முக்கியத்துவமும் தொழுகைக்கு வாருங்கள் என்ற அழைப்பும் விடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தால் தொழ வேண்டும். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிம்களுக்கும் காபிர்களுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் தொழுகைதான். அல் அஹ்துல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா ஃபமன் தரகஹா ஃபகத் கஃபர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எங்களுக்கும்
இஸ்லாத்தை ஏற்காத மாற்று மதத்தினருக்கும் இடையிலே உள்ள இடைவெளி வித்தியாசம் என்னவென்று கேட்டால் இந்த தொழுகைதான். ஃபமன் தரகஹா ஃபகத் கஃபர், யார் தொழுகையை விடுகிறாரோ அவர் இறை நிராகரிப்பு செய்துவிட்டார், அவர் முஸ்லிம் அல்லாதவராக மாறிவிட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இருந்தாலும் வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நபியே நீங்கள் ஞாபகமூட்டுங்கள், அந்த ஞாபகமூட்டுதல் விசுவாசிகளுக்கு பயனளிக்கும் என்ற அடிப்படையில் தொழாமல் இருக்கக்கூடிய சகோதரர்கள் தங்களுடைய நிலைகளை மாற்றி தொழுகையின்பால் வர வேண்டும் என்பதற்காகவும், தொழக்கூடிய சகோதரர்கள் அந்த தொழுகையில் பொடுபோக்கில்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒரு சில விடயங்களை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், ஃபഖலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அதாஉஸ் ஸலாத் வத்தபஉ ஷஹவாத் ஃபஸௌஃப யல்கௌன கய்யா. சூரத்து மரியம் 59 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நபிமார்கள் வருவார்கள், அவர்கள் மார்க்கத்தை சொல்லுவார்கள், தொழுகையின்பால் மக்களை அழைப்பார்கள், இஸ்லாத்தின்பால் மக்களை அழைப்பார்கள், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள், முஸ்லிம்களாக வாழுவார்கள். ஆனால் அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் காலம் போக போக பின்னால் வருகின்ற சமுதாயம் எப்படியாகும் என்றால், அதாஉஸ் ஸலாத், அவர்கள் தொழுகையை விடக்கூடியவர்களாகவும், தொழுகையில் பேணுதல் இல்லாதவர்களாகவும், தொழுகையில் பொடுபோக்குள்ளவர்களாகவும் இருப்பார்கள். வத்தபஉ ஷஹவாத், அவர்கள் மனோ இச்சையையும் மனதில் ஏற்படக்கூடிய ஆசைகளுக்கு மாத்திரம் முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள். ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, அப்படிப்பட்டவர்கள், தொழுகையை விடக்கூடியவர்கள், தொழுகையில் பொடுபோக்காக இருக்கக்கூடியவர்கள் நாளை மறுமையிலே கை என்று சொல்லக்கூடிய நரகத்தில் நுழைவார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். கை என்பது தஃப்சீருடைய உலமாக்கள் பல கருத்துக்களை சொல்கிறார்கள். அது கை என்பது இந்த உலகத்தில் வாழுகின்ற போது நஷ்டமும் கஷ்டமும் பொருளாதார நெருக்கடியும் உள்ளவனாக அவன் இந்த உலகத்திலே வாழ்வான். மன் அஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் ضன்கா. அல் குர்ஆனை, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய விடயங்களில் அவன் பொடுபோக்காகவும் நிராகரிப்பாகவும் இருப்பான் என்று சொன்னால் அவன் ஒரு நெருக்கடியான வாழ்வை சந்திப்பான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான். எனவே தொழுகையை விடக்கூடியவர்கள் இந்த உலகத்திலும் மறுமையிலும் நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போன்று அல் கை என்பது நரகத்தில் இருக்கக்கூடிய நரகத்தின் ஒரு பெயர், நரகத்தினுடைய பெயர்களில் ஒரு பெயர் கை என்பது. நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓடைக்கும் கை என்று சொல்வதாக உலமாக்கள் சொல்கிறார்கள். அந்த ஓடை எப்படிப்பட்ட ஓடை என்றால், நரகவாதிகள் நெருப்பினால் சுடப்பட்டு நெருப்பினால் அவர்கள் வேதனை செய்யப்படுகின்ற போது அவர்களுடைய உடம்பிலிருந்து வரக்கூடிய ஈனம், அவர்களுடைய உடம்பிலிருந்து வடியக்கூடிய அசிங்கங்கள் சேரக்கூடிய ஒரு இடம். நரகவாதிகள் அந்த நரக வேதனையின் அகோரம் தாங்க முடியாமல் வாந்தி எடுப்பார்கள். அவர்கள் எடுக்கக்கூடிய வாந்திகள் எல்லாம் ஒரு ஓடையினால் ஓடி வந்து சேரக்கூடிய ஒரு இடம்தான் கை என்க சொல்லக்கூடிய நரகம். இந்த நரகத்தில் தான் தொழுகையில் பொடுபோக்காகவும் தொழாமலும் இருக்கக்கூடிய மனிதர்கள் சேரக்கூடிய போய் அவர்கள் தங்கக்கூடிய ஒரு இடம் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்திலே கூறி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தொழுகையுடைய முக்கியத்துவம் பற்றியும் தொழுகையுடைய அவசியம் பற்றியும் எம் எல்லோருக்கும் தெரியும். அப்படி தெரிந்திருந்தும் நாம் தொழுகை அற்றவர்களாகவும் அல்லது தொழுகையிலே பொடுபோக்குள்ளவராகவும் இருக்கிறோம் என்று சொன்னால் உண்மையிலேயே நாம் ஈமானோடு தான் இருக்கிறோமா என்பதை பரிசித்து பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள்.
எப்படிப்பட்ட மூமின்கள்? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன். அந்த மூமின்கள் எப்படிப்பட்ட மூமின்கள் என்றால் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன், தொழ வந்தால் குஷூவோடு பயபக்தியோடு அல்லாஹ்வை தொழுவார்கள். இவர்கள்தான் மூமின்கள். மூமின்களுடைய அடையாளத்தை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகின்ற போது அவர்கள் தொழுகையில் பயபக்தியோடு இருப்பார்கள். தொழுகை என்றால் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். தொழுகை என்றால் அதற்குரிய இடத்தை கொடுப்பார்கள். இவர்கள்தான் மூமின்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மூமின்களுடைய பண்பாடுகளை, மூமின்களுடைய அடையாளத்தையும் பற்றி சொல்கிறார். அப்படி என்றால் ஒரு மூமின் தொழாமல் இருக்கிறார் என்றால், ஒரு மனிதன் தொழாமல் இருக்கிறான் என்றால் அவருடைய ஈமான் மிக பலவீனமான ஒரு நிலையில் இருக்கிறது என்பது அர்த்தமாகும். அன்புக்குரிய சகோதரர்களே, மூமின்களுடைய அடையாளத்தை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகின்ற போது அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன், தொழ வருவார்கள், தொழுகையிலே பயபக்தியோடு இருப்பார்கள், அவர்கள்தான் உண்மையான மூமின்கள். அப்ப தொழ வருகின்ற போது அந்த தொழுகையில் பயபக்தி இல்லை என்றால், தொழப்போகின்ற போது ஒரு பயபக்தி வரவில்லை என்றால் ஈமானில் பலவீனம் இருக்கிறது என்பது அர்த்தமாகும். அப்படி என்றால் ஒருவர் தொழவே வரவில்லை என்றால் அவருடைய ஈமான் எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா அஸ்ஸலா. நாளை மறுமையில் ஒரு மனிதன் முதலாவது கேட்கப்படக்கூடிய கேள்வி தொழுகையை பற்றி. அந்த தொழுகைக்கு அவன் சரியான பதிலளித்து ஆம் நான் தொழுதேன் என்று பதிலளித்தால் அவனுக்கு அடுத்த கேள்வி கேட்கப்படும். அவன் பதிலளிக்கவில்லை என்றால், தொழவில்லை என்றால் அவனிடத்தில் அடுத்த கேள்வி இருக்காது. இது எல்லோருக்கும் தெரியும். தொழாதவர்கள் அவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்பதும் தெரியும். ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு அடுத்த கட்டம் தொழுகை கடமையாகிறது என்பது தெரியும். சில உலமாக்களுடைய கருத்துப்படி தொழாதவர்கள் அவர்களுடைய ஜனாசா முஸ்லிம் மையவாடியில் அடக்கப்படக்கூடாது. சில இமாம்களுடைய கருத்துப்படி இப்படி தொழுகையாளிகள் தொழுகையை விடுவதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், தொழுகையுடைய முக்கியத்துவம் பற்றி அடிக்கடி ஞாபகப்படுத்தப்படுகிறது. ஆனால் அது உள்ளத்தில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தொழுகையுடைய முக்கியத்துவம், அதனுடைய அவசியம், தொழுகையை விடக்கூடியவர்கள் நாளை மறுமையிலே சந்திக்கக்கூடிய நிலை, இவை அனைத்தையும் ஒரு மனிதன் உணர்ந்து ஈமானோடு நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற உணர்வோடு அவர் இருப்பாராக இருந்தால் அவர் தொழுகையை விட மாட்டார். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவருக்கு முன்சஃபில் இருந்து தொழுவதனுடைய நன்மை தெரிகிறதோ அவர் தவழ்ந்தாவது வந்து தொழுகையை நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒருவர் தொழவில்லை என்றால் நாளை மறுமையில் அவருக்கு எந்தவித பிரயோசனமும் அவர் செய்த அமல்களுக்கு கிடையாது. தொழுகை அவ்வளவு முக்கியமானது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரண தருவாயில் மரணிக்க போகிறார்கள். கடுமையான வேதனை, கடுமையான காய்ச்சல், கடுமையான தலைவலி, எழுந்து நிற்க முடியவில்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. தன்னுடைய தலைவலியை தாங்க முடியாமல் சால்வையை எடுத்து தலையில் இறுக்கி கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஏனால் அவ்வளவு வேதனை, மரணிக்கின்ற மரண வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மயங்கி மயங்கி விழுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்புவார்கள் தொழுகைக்காக. ஆனால் அவர்களுக்கு நடந்து செல்ல முடியாது, மயங்கி விழுந்து விடுவார்கள். அந்த நேரத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தை பார்த்து சொன்ன விஷயம் அஸ்ஸலா அஸ்ஸலா வமா மலக்கத் ஐமானுக்கும். தோழர்களே, அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகையை விட்டு விடாதீர்கள், தொழுகையில் பொடுபோக்கு ஏற்படுத்தி விடாதீர்கள், தொழுகையை தாமதித்து விடாதீர்கள்,
தொழுகை உரிய நேரத்துக்கு தொழுங்கள் என்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்ற வரலாறுகளை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சம்பவம் அடிக்கடி கேட்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையின் போது குத்தப்பட்டிருக்கிறார்கள், மயங்கி கிடக்கிறார்கள். அதிலேதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மயங்கி கிடக்கிறார்கள், குத்தப்பட்டு இரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. சுபஹு தொழுகையிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மயக்கம் தெளிந்து எழும்புகிறார்கள். ரசூலுல்லாஹி உமர் ரலியல்லாஹு அன்ஹு மயக்கம் தெளிந்து எழும்புகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலையை அவர்களுடைய மகன் தன்னுடைய மடியிலே வைத்துக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு ஒரு கஷ்டமான கட்டம்! அந்த கட்டத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட கேள்வி, நான் சுபஹு தொழுகின்ற போது எனக்கு குத்தப்பட்டது. அங்க இருக்கக்கூடியவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஞாபகப்படுத்திய செய்தி, ஹலீஃபா அவர்களே நீங்கள் இன்னும் தொழவில்லை. எவ்வளவு முக்கியத்துவமா படுத்தியிருக்கிறார்கள். அவ்வளவு கஷ்டமான நேரத்திலும் ஒரு மனிதர் குத்தப்பட்டு இரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது, சிகிச்சை நடந்து கொண்டிருக்கிறது. அப்போதுதான் அவர்கள் மயக்கம் தெளிந்து எழும்புகிறார்கள். சஹாபாக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மயக்கம் தெளிந்து எழுந்ததும் அவங்க சொல்லப்படுகிறது, சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், ஹலீஃபாவே நீங்கள் இன்னும் தொழவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோபம் வரவில்லை. ஆனால் இன்று தொழுகையை பற்றி சொன்னால், தொழாதவர்களுக்கு நாளை மறுமையிலே இப்படியெல்லாம் வேதனை இருக்கிறது என்று சொன்னால், தொழாதவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வெறுக்கிறார் என்று சொன்னால், தொழாதவர்களுக்கு நீங்கள் தொழவாருங்கள் என்று அழைப்பு விடுத்தால் அவர்களுக்கு கோபம் வருகிறது, அவர்களுக்கு ஆத்திரம் வருகிறது. எங்களுக்கு தெரியும், எங்களுடைய தொழுகையை பார்த்துக் கொள்வதற்கு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் பாவம் செய்கிறீர்கள், அதனால் தொழுது உங்களுடைய பாவத்தை அழித்துக் கொள்ளுங்கள், நாங்கள் பாவம் செய்யாதவர்கள் என்று சொல்லுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இங்கே பள்ளிவாசலிலே அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்று சொல்லப்படுகிறது. தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது என்று சொல்லப்படுகிறது. ஹய்யால ஸலா, தொழுகையின்பால் விரைந்து வாருங்கள் என்று பள்ளிவாசலிலே அழைப்பு விடுக்கப்படுகிறது. ஹய்யாலல் ஃபலாஹ், வெற்றியின்பால் விரைந்து வாருங்கள், இந்த தொழுகையிலே தான் வெற்றி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் எவ்வளவுதான் உழைத்தாலும், எவ்வளவுதான் அதிகாரத்தோடு இருந்தாலும், எவ்வளவுதான் அந்தஸ்தோடு இருந்தாலும், நீங்கள் தொழவில்லை என்றால், பள்ளிவாசலுக்கு வரவில்லை என்றால் உங்களுக்கு வெற்றி கிடையாது என்று பள்ளிவாசலிலே ஒரு நாளைக்கு 5 முறை சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு பள்ளிவாசலுக்கு நடந்து வர முடியாது, பள்ளிவாசலுக்கு வந்து தொழ முடியாது, அவ்வளவு பிஸி, அவ்வளவு வேலை. அன்புள்ள சகோதரர்களே, பாங்கு சொல்லப்படுகிறது, அது காதிலே கேட்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் தெரியாத சஹாபாக்களை கூட நீங்கள் பள்ளிவாசலுக்கு ஒரு நூலை கட்டிவிட்டு, ஒரு சணலை கட்டிவிட்டாவது அதை பிடித்து பிடித்து பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள். ஆனால் கண் பார்க்க முடிகிறது, காது கேட்கிறது, பள்ளிவாசல் அருகிலே இருக்கிறது, ஆனால் பள்ளிவாசலுக்கு வர முடியாது. பாங்கு சொல்லி பள்ளிவாசலை நோக்கி நடக்க முடியாத கால்கள் நாளை மறுமையிலே எப்படி சுவர்க்கத்தை நோக்கி நடந்து போக வேண்டும் என்று ஆசைப்படலாம்? கஷ்டம், சுவர்க்கத்தில் நுழைய முடியாது. இந்த உலகத்திலே சுஜூத் செய்யாமல், அல்லாஹ்வுக்கு முன்னால் உடைந்து விழாமல், அல்லாஹ்வுக்கு முன்னால் மன்றாடாமல், தஹஜ்ஜத் தொழாமல், ஃபர்லான கடமைகளை நிறைவேற்றாமல், ஃபர்லான தொழுகைகளை தொழாமல், சுஜூத் செய்யாமல் இருந்தவர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் சுஜூத் செய்ய முடியாது, சுவர்க்கத்துக்கு முன்னால் சுஜூத் செய்ய முடியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய உடம்பை வளைய முடியாத உடம்புகளாக ஆக்கி விடுவான். நாளை மறுமையிலே அவர்கள் சுஜூத் செய்வதற்கு முயற்சி செய்வார்கள், ஆனால் அவருடைய இடுப்பு வளையாது. எவ்வளவு மிகப்பெரிய வேதனை! கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்போது விளங்காது. இந்த தொழுகை இல்லாதவர்களுக்கு எவ்வளவுதான் தொழுகையை பற்றி சொன்னாலும் விளங்காது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்படி விளங்காமல் இருப்பதே மிகப்பெரிய சோதனை அவர்களுக்கு. அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் சாதிக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொன்னார்கள், லா ஹல்ல ஃபில் இஸ்லாம் லிமன் தரக்க ஸலா. அந்த நேரத்தில் யார் தொழவில்லையோ, யார் தொழுகையை விடுகிறார்களோ
அவர்களுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் கிடையாது. அதனால் தான் சில உலமாக்கள் அவருடைய ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடாது, கவன் செய்யக்கூடாது, முஸ்லிம்களுடைய மையவாடியில் அடக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, قال رسول الله صلى الله عليه وسلم رأس الأمر الإسلام وعموده الصلاة. ஒரு முஸ்லிம், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழுகின்ற நேரத்தில் அவனுக்கு மிக தேவையானது இஸ்லாம் தான். அவன் முஸ்லிம் ஆகிவிட்டால் அவன் பாதுகாப்புள்ளவனாக மாறிவிடுகிறான். ஆனால் ஒரு கூடாரத்தை 4 பக்கம் 4 கம்பை நாட்டிவிட்டு நடுவிலே ஒரு கம்பை நாட்டிவிட்டு ஒரு கூடாரத்தை அமைக்கின்றோம். இப்போது அந்த கூடாரத்தை தாங்கி நிற்பதற்காக நடுவிலே ஒரு கம்பு வைக்கிறோமே, அந்த கம்பு தான் அதை கூடாரமாக பிடித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி கூடாரமாக பிடித்துக் கொண்டிருப்பது இந்த தொழுகைதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படிப்பட்ட ஒரு தொழுகையைத்தான், இப்படிப்பட்ட ஒரு இபாதத்தை தான் நாங்கள் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் அவ்வளவு ஆர்வமாக இருப்பார்கள். தொழுகை என்றால் தொழுகையிலே தான் தனக்கு கண் குளிர்ச்சி இருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அரிஹ்னா யா பிலால், பிலாலே தொழுகையின் மூலம் எங்களுக்கு ராகத்தை ஏற்படுத்துங்கள் என்று சொல்வார்கள். ஒருமுறை ஒரு சஹாபி தொழுகையின் மூலம் எங்களுக்கு ராகத்தை ஏற்படுத்துங்கள் என்று சொன்னபோது இன்னும் ஒரு சஹாபி சொல்கிறார், தொழுகையின் மூலம் ராகத்தை ஏற்படுத்துவது என்றால் தொழுதுட்டோம் என்று சொன்னா நிம்மதி. அப்படி சில நேரம் நாங்கள் நினைப்போம், தொழுது முடிச்சிட்டா மர கரைச்சல் முடிஞ்சு என்ற மாதிரி அந்த சஹாபி நினைச்சு சொன்னார், நீங்க இப்படி சொல்லக்கூடாதே என்று. ஆனால் ரசூலுல்லாஹ் அவருக்கு அங்கே விளக்கம் சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இருந்து நாங்கள் இப்படி கேட்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்கு சொல்லுவார்கள் என்றால், கஷ்டமாக இருக்கின்றது, வாங்க சொல்லுங்கள், நாங்கள் தொழுது நிம்மதி அடைவோம் என்று சொல்லுவார்கள். ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாஹ், எனக்கு தொழுகையிலே தான் கண் குளிர்ச்சி இருக்கிறது. கஷ்டம் வருகின்ற போது நான் தொழுகைக்கு போய் விடுவேன், பிரச்சனை வருகின்ற போது தொழுகையிலே தான் நான் நிம்மதியை அடைந்து கொள்கிறேன். ஆனால் நாம் தொழுகின்ற போதுதான் பிரச்சனை எல்லாமே தலைக்கு வருகிறது, தொழுகின்ற போதுதான் நிறைய சிந்தனைகள் நம்முடைய தலைக்கு வருகிறது. அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இந்த தொழுகைக்கு கொடுத்த முக்கியத்துவம் இன்று பேணப்படுவது கிடையாது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், ரிஜாலுன், சில மனிதர்கள் இருக்கிறார்கள், லா துல்ஹிஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ் வ இகாமிஸ் ஸலாஹ் வ ஈதாஇஸ் ஸகாத் யகாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார். இன்று தொழுவதற்கு நேரம் இல்லை, தொழுவதற்கு டைம் இல்லை, பிசினஸ் பிஸி என்று தொழுகையை நாங்கள் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லது தொழாமல் விடுகிறோம். இரண்டும் நடக்கிறது. இந்த உலகத்தில் நாம் பிஸியாக வாழும்பதனால் சிலர் தொழுகையை மூடனமாகவே விட்டு விடுகிறார்கள். அவர்களுக்கும் தொழுகைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் சாதிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். இன்னும் சில சாரார் தொழுகிறார்கள், ஆனால் தொழுகையில் பொடுபோக்கு, உரிய நேரத்துக்கு தொழுவது கிடையாது, தொழுகைக்குரிய முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. இப்படி தொழுகையில் பொடுபோக்காக இருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், ரிஜாலுன் லா துல்ஹிஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலாஹ். ரிஜால், அன்புக்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆனில் ஆண் என்பதற்கு சொல்லப்படுகின்ற சொற்களில் ரஜுல் என்றாலும் ஆண் என்று சொல்லுவார்கள், தக்கர் என்று சொன்னாலும் ஆண் என்று சொல்லுவார்கள். ஆனால் மொழி ரீதியாக இரண்டுக்கும் மொழியியல் அறிஞர்கள் வித்தியாசப்படுத்துகிறார்கள். தக்கர் என்று சொன்னால் ஆண் குறிக்கும் சொல்லுவது,
ஆணுக்கும் சொல்லுவது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த தக்கர் ஆண் என்று சொல்லக்கூடிய இடங்களை எல்லாம் பார்த்தால் அங்கே பெண்ணிலிருந்து ஆணை வேறுபடுத்துவதற்காகத்தான் அங்கே தக்கர் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் ரஜுல், ரிஜால் என்ற சொற்கள் பயன்படுத்தப்படுவது அங்கே ஆண் பெண் என்ற வித்தியாசத்தை தாண்டி அவன் ஒரு ஆம்பளை என்று நாம சொல்லுவோமே, அவன் ஒரு தைரியசாலிகளுக்கும் அல்லது பெரிய சாதனையாளர்களுக்கும் அவன் ஒரு ஆம்பளை என்று நாம சொல்லுவோமே, அந்த ஸ்டைலில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இங்க சொல்றான் ரிஜால், அவங்க தான், அவங்க ஆம்பளை. ரிஜாலுன் லா துல்ஹிஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலாத். அவர்களுடைய பிசினஸ், அவர்களுடைய ஏனைய வேலைகள் தொழுகையை விட்டும் அவர்களை பராக்காக்கி விடாது. அவங்க ஆம்பளைகள். அவர்கள் எந்த கட்டத்திலும் தொழுகைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஒரு பிசினஸ் ஆக இருக்கலாம், அல்லது வீட்டிலே யாராவது விசிட்டர்ஸ் வந்திருக்கலாம், அல்லது யாராவது எங்கேயாவது போய் ஒரு மீட்டிங்கில் இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்விலே இருக்கலாம். ஆனால் என்ன நிகழ்வாக இருந்தாலும் சரி அவர்கள் தொழுகைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். தொழுகையை விட்டுவிட்டு அந்த குறிப்பிட்ட வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் ஷைத்தான் அதற்கு விட மாட்டான். எங்களுடைய தொழுகையில் பொடுபோக்கை ஏற்படுத்துவதற்காகத்தான் ஷைத்தான் முழுக்க முழுக்க முயற்சி செய்வான். ஏதாவது ஒரு வழியில் இவனுடைய தொழுகையை பால்படுத்த வேண்டும். ஆக குறைந்தது இவனை முன்சஃபில் இருந்து இல்லாமல் ஆக்க வேண்டும், அல்லது ஜமாத்திலிருந்து இல்லாமல் ஆக்க வேண்டும், அல்லது 2-3 ரக்காத்துகளாவது லேட் ஆக்க வேண்டும், அல்லது அந்த தொழுகையை இல்லாமல் ஆக்க வேண்டும், தாமதிக்க வைக்க வேண்டும். இப்படி ஏதாவது ஒன்றை கொண்டு வந்து, ஏதாவது ஒரு சிந்தனையை கொண்டு வந்து எங்களுடைய தொழுகையை இல்லாமல் ஆக்கி விடுவான். இது ஷைத்தானுடைய பண்பு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிடத்திலே அவன் சபதமிட்டு விட்டு வந்திருக்கிறான், நான் உன்னுடைய அடியார்களில் மிகச் சிலரை தவிர மற்ற எல்லோரையும் வழிகெடுத்து விடுவேன், அவர்கள் போகின்ற பாதையில் எல்லாம் இருப்பேன், அவர்களை கெடுத்து விடுவேன் என்று அல்லாஹ்விடத்திலே சபதமிட்டு விட்டு வந்திருக்கிறான். அதனால் தான் நாங்கள் பாங்கு சொல்லும் தொழுகைக்கு போவோம் என்ற எண்ணம் வரும். இப்பதானே பாங்கு சொன்ன கொஞ்சம் லேட்டாகி போவோம் என்ற உணர்வு வரும். அந்த உணர்வு வருகின்ற போது அங்கே ஷைத்தான் வருகிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஷைத்தான் எங்களை நோக்கி வருகிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாங்கு சொல்லும் வீட்டிலே விசிட்டர்ஸ் இருப்பார்கள், அவரோடு பேசிக் கொண்டிருப்போம். பள்ளிக்கு போவோமா என்ற ஒரு எண்ணம் வரும். ஆனால் இன்னும் ஒரு எண்ணம் வரும், இல்ல லேட் ஆகி தொழுவோம், விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க, எப்படி பள்ளிக்கு போற என்ற உணர்வு வரும். அது ஷைத்தான் அங்கே கொண்டு வந்து போடக்கூடிய வஸ்வாஸ், ஷைத்தான் எங்களுடைய உள்ளத்திலே கொண்டு வந்து போடக்கூடிய ஒரு சிந்தனை என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு அங்கே ஷைத்தானுக்கு எதிராக நாங்கள் போராட வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி போராடுவோமாக இருந்தால் தொழுகையில் பொடுபோக்கு எங்களுடைய உள்ளத்தில் இருந்து இல்லாமல் ஆகும். மனதிலே ஒரு வைராக்கியத்தையும், மனதிலே ஒரு உறுதியான உடன்படிக்கையும் செய்து கொள்ள வேண்டும். எந்த கட்டத்திலும் நான் தொழுகையை தாமதித்து விடக்கூடாது. தொழுகையை பிற்படுத்தி என்னுடைய செயலை, என்னுடைய ஏதாவது என்னுடைய உலகம் சம்பந்தப்பட்ட என்னுடைய செயற்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விடக் கூடாது. இது சாதாரண விடயம் கிடையாது. ஷைத்தான் என்னென்ன வழியில் வரணுமோ அந்தந்த வழியில் வருவான். கொஞ்சம் லேட் ஆகி தொழுவோம், கொஞ்சம் தாமதித்து சொல்லுவோம், இந்த வேலையில் இருக்கிற அந்த வேலை முடியட்டும், இந்த வேலையை விட்ட வேற மர பிடிச்சிக்கலா, இப்படி எல்லாம் ஷைத்தான் கொண்டு வந்து எங்களுடைய உள்ளத்தில் போட்டு எங்களுடைய தொழுகையை பால்படுத்தி கொண்டிருக்கிறான். இந்த நிலையிலிருந்து நாங்கள் மாற வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்றான், இன்ன ஷைத்தான லகும் அதுவுன் ஃபத்தஹிதுஹு அதுவா. ஷைத்தான் நிச்சயமாக உங்களுக்கு எதிரியாக இருக்கிறான், நீங்களும் அவனை எதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அவனை பின்தொடராதீர்கள், அவன் சொல்வதை கேட்காதீர்கள், அவன் சொல்வதற்கு நீங்கள் அடிபணிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே, ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஒன்று, தொழுகை இல்லாதவர்கள் தொழுகை ஆரம்பிக்க வேண்டும். தொழக்கூடியவர்கள் தொழுகையில் பொடுபோக்கு இல்லாமல் எங்களுடைய தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக சஹாபாக்களிடத்தில் அடிக்கடி, பெரும்பாலும் ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் நீங்கள் யாராவது கனவு கண்டீர்களா என்று கேட்பார்கள். சஹாபாக்கள் சொல்லுவார்கள், கனவு கண்டால் கனவை சொல்லுவார்கள். கனவு காணவில்லை என்றால் சில நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு கண்டால் அந்த கனவை பற்றி அவர்களுக்கு சொல்வார்கள். அப்படிப்பட்ட கனவு ஒன்றை சொல்லுகின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை இருவர் அழைத்து சென்றார்கள்.
அங்கே எனக்கு பல காட்சிகள் காட்டப்பட்டன. அதில் ஒரு காட்சி, ஒரு மனிதர் ஒரு பெரிய கல்லோடு நிற்கிறார். நின்று கொண்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அந்த பெரிய கல்லினால் தலையிலே வீசி விடுகிறார். அந்த வீசியதனால் அந்த தலை சுக்குநூறாகி விடுகிறது. இப்போது அவர் அந்த கல்லை மீண்டும் எடுத்து வருகிறார். அந்த கல்லை எடுத்து வருகிறதற்கிடையில் அந்த தலை சுக்குநூறாகிய தலை மீண்டும் ஒன்றாக சேர்க்கப்பட்டு ஒழுங்காக்கப்படுகிறது, தலையாக்கப்படுகிறது. அந்த மனிதர் மீண்டும் அந்த தலைக்கு கல்லால் வீசி அடிக்கிறார். அந்த தலை மீண்டும் நூறாகி விடுகிறது. இப்படி அந்த வேதனை அவருக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. மறுமை நாள் வரையும் இந்த வேதனை நடந்து கொண்டே இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், இது யாரு? இவருக்கு என்ன நடந்துச்சு? ஏன் இவ்வளவு மிகப்பெரிய வேதனை? அவருக்கு அங்கே சொல்லப்படுகிறது, இவர் தொழுகையின் முக்கியத்துவத்தை பற்றி தெரிந்தவர், அல் குர்ஆனை ஓதக்கூடியவர், அல் குர்ஆனை படித்தவர், மார்க்கத்தை தெரிந்தவர், ஆனால் தொழமாட்டார். ஃபர்லான தொழுகைகளை தொழாமல் உறங்கிக் கொண்டிருப்பவர். இவருக்குத்தான் இந்த வேதனை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாளை மறுமையிலே சக்கர் என்ற நரகத்தில் சில மனிதர்கள் இருப்பார்கள். அவர்களை பார்த்து கேட்க, மா ஸலககும் ஃபீ சக்கர், இந்த சக்கர் என்று சொல்லக்கூடிய இந்த நரகத்திற்கு உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது என்று கேட்கப்படும். காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை, நாங்கள் தொழவில்லை என்று அங்கே பதில் சொல்லப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, தொழாமல் இருக்கக்கூடிய சகோதரர்கள், தொழுகையில் பொடுபோக்காக இருக்கக்கூடிய சகோதரர்கள், இந்த இடத்திலே கொஞ்சம் நிதானமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாளை இந்த உலகம் என்பது திடீரென்று மரணங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த உலகத்தில் நாங்கள் தொழாதவர்களாக வாழ்ந்து கொண்டு தொழாதவர்களாக மரணித்திருக்கின்ற நேரத்தில் எங்களுக்காக ஜனாசாத் நல்லடக்கம் செய்யப்படும், அங்கே தொழுவிக்கப்படும். ஆனால் நான் ஒரு நாளும் தொழவில்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாளை மறுமையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எம்மிடத்திலே கேட்பான், நீ தொழுதாயா என்று தான் கேட்பான். உனக்கு தொழுகை நடத்தப்பட்டதா என்று கேட்க மாட்டான். அப்படி கேட்கின்ற நேரத்தில் நாங்கள் என்ன பதிலளிப்பது? யகாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார், அவர்கள் பயப்படுவார்கள், பயப்பட்டுத்தான் தொழுவார்கள். அது எதென்ன பயம் என்று கேட்டால் மறுமையை பற்றிய பயம். யகாஃபூன யௌமன், அந்த நாளை பற்றி அவர்கள் பயப்படுவார்கள். அந்த நாளை நினைத்தால் அவர்கள் தொழுகைக்கு வருவார்கள். ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார், உள்ளங்களும் பார்வைகளும் அந்த நாளில் ஸ்திரமற்று கலங்கி போயிருக்கும், டென்ஷனாயிருக்கும், பயந்து போயிருக்கும். உள்ளம் பயப்படும், கண்கள் பயப்படும், கண்கள் பிதுங்கும். அந்த நாள் வருகின்ற போது நாங்கள் நிதானம் அடைவோம். அதனால் எந்த பிரச்சனை, எந்த பிரயோசனமும் இல்லை. உயிர் பறிக்கப்படுகின்ற போது, சக்கராத்துடைய நிலை வருகின்ற போது, உயிர் தொண்டை குழிக்குள் வருகின்ற போது அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், இவ்வளவு காலமும் நான் தொழாமல் இருந்து விட்டேன், இவ்வளவு காலம் என்னுடைய வாழ்க்கையை பாழ்படுத்தி விட்டேன், இப்போது நான் தொழப்போகிறேன், எனக்கு கொஞ்ச நேரம் தா என்று கேட்டால் அங்கே நேரம் கொடுக்கப்பட மாட்டாது. அதிலும் குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மரணத்திற்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள், 60 வயதை தாண்டியவர்கள், 50 வயதை தாண்டியவர்கள் இன்னும் தொழாமல் இருக்கிறோம் என்றால் உடம்பிலே ஆரோக்கியம் இருக்கிறது, பள்ளிவாசலுக்கு நடந்து வருவதற்கு ஆரோக்கியம் இருக்கிறது, கண் தெரிகிறது, ஆனால் பள்ளிவாசலுக்கு வந்து தொழ முடியவில்லை, மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு கூட இல்லாமல் வாழ்கிறோம் என்றால் நாங்கள் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? யாரை நம்புகிறோம்? நாங்கள் மறுமையை நம்புகிறோம் என்றால், அல்லாஹ்வை நம்புகிறோம் என்றால், நாளை எங்களுடைய மறுமையிலே முதலாவது தொழுகையை பற்றி தான் கேள்வி எனக்கு இருக்கிறது என்றால் அந்த நம்பிக்கை எங்களுடைய உள்ளத்திலே வந்து அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி, அது ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்தி நாங்கள் தொழ வேண்டும், குறைந்தது தொழுகையிலாவது நாம் பாதுகாக்கப்படுவோம் என்ற ஒரு உணர்வு வரவில்லை என்றால் உள்ளம் செத்து போய்விட்டது, ஈமான் பலவீனமாகி போய்விட்டது, ஈமானில் எந்தவித உணர்வும் இல்லாமல் போய்விட்டது என்பதுதான் அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாளை மறுமையிலே நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆதர் அல்லாஹ் இம்ரான், அதாவது ஒரு மனிதன் பலக 60 சனா, ஒரு மனிதன் 60 வயதை தாண்டியதற்கு பின்னாலும் அவன் திருந்தவில்லை என்றால் அவனுக்கு மன்னிப்பே கிடையாது, அவனுக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது.
அவனை எந்த சாட்டி சொல்லியும் அவனுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை. நாளை மறுமையிலே நரகத்தை கொண்டு வருகின்ற போது தொழுகையற்றவர்கள், அல்லாஹ்வை வணங்காதவர்கள் அந்த நரகம் இறைந்து வருவதை பார்த்து அல்லாஹ்விடத்திலே சந்தர்ப்பம் கேட்பார்கள், யா அல்லாஹ், எனக்கு என்னை உலகத்தில் அனுப்பி வைத்து விடு, நான் உலகத்திற்கு போய் தொழுகையாளியாக, ஜகாத் கொடுக்கக்கூடியவனாக, தர்மம் செய்யக்கூடியவனாக இருந்து மாறிவிட்டு வருகிறேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதற்கு சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் சொல்லுவான், ஒரு மனிதன் உலகத்திலே வாழ்ந்து எவ்வளவு காலம் வாழ்ந்தால் அவனுக்கு படிப்பினை வருமோ அவ்வளவு காலம் உனக்கு சந்தர்ப்பத்தை தந்தேன். அவலம் நுஅம்மிர்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர். உங்களுக்கு எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்த படிப்பினை பெற வேண்டுமோ அவ்வளவு காலம் உங்களை உலகத்தில் வாழவில்லையா? வஜாஅக்குமுன் நதீர், உங்களுக்கு பயான் பண்ணக்கூடியவர்கள் வரவில்லையா? தொழுகையின் முக்கியத்துவத்தை பற்றி சொல்லக்கூடியவர்கள் வரவில்லையா? தொழாதவர்களுக்கு கபரிலே என்ன வேதனை இருக்கிறது என்பதை சொல்லக்கூடியவர்கள் வரவில்லையா? தொழாதவர்களுக்கு நரகத்தில் என்ன வேதனை இருக்கிறது என்பதை சொல்லக்கூடிய வரவில்லையா? உங்களுக்கு பள்ளிவாசலிலே பயான் நடக்கவில்லையா? உங்களுடைய காதுகளுக்கு கேட்கவில்லையா? இவ்வளவெல்லாம் கேட்டுவிட்டு சக்கராத்துடைய நிலையில் நரகத்துக்கு போகக்கூடிய எந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் வருகிறீர்களே, இதனால் உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை நரகத்தில் போட்டு விடுவான் என்கின்ற இந்த சம்பவங்களை எல்லாம் தெரிந்து கொண்டும் தொழுகையற்றவர்களாக இருக்கிறோம் என்றால், இந்த பள்ளிவாசலிலே பாங் சொல்லி, இந்த பள்ளிவாசலுக்கு தொலைக்கு வாங்குங்கள் என்று சொல்லி இந்த பக்கத்திலிருந்து பள்ளிவாசலுக்கு வர முடியவில்லை என்றால், பக்கத்திலிருந்து பள்ளிவாசலுக்கு நடந்து வர முடியவில்லை என்றால், அந்த சகோதரர்கள் நாளை மரணத்திற்கு பின்னால் சுவர்க்கத்திற்கு நடந்து போகலாம் என்ற கனவை காண்பதில் எந்தவித அர்த்தமும் கிடையாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதற்கு வாய்ப்பை கொடுக்க மாட்டான். ஏனென்றால் மன் தரக்கஹா ஃபகத் கஃபர், யார் தொழுகையை விடுகிறாரோ அவர் நிராகரித்து விட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு இபாதத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் அல்லது ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் அடுத்த கட்டம் தொழுகையாத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த தொழுகை எங்களுக்கு இல்லை என்றால் எங்களுடைய வாழ்க்கையில் உலகத்திலும் நிம்மதி இல்லை, மறுமையிலும் நிம்மதி இல்லை. உலகத்தில் அவன் தொழுகையற்றவனாக எவ்வளவுதான் உழைத்தாலும், எவ்வளவுதான் ஓடினாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இடத்திலே அந்த உழைப்புக்கும் அந்த பொருளாதாரத்துக்கும் மதிப்பே கிடையாது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற தருவாயில் கூட அஸ்ஸலா அஸ்ஸலா என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கின்ற தருவாயில் கூட தொழுகையை பற்றி அவர்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டது. இவை எல்லாம் தொழுகையுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லப்படுகிறது. இந்த தொழுகை இல்லாமல் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களும், அதே போன்று தொழுதும் தொழுகையிலே பொடுபோக்காக இருக்கக்கூடியவர்களும் நாங்கள் கொஞ்சம் இந்த இடத்திலே உணர்வு பெற வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான், ஃபவைலுல் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுகையில் பொடுபோக்காக, ஐயதஅஹரூன், தொழுகையில் தாமதத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கு வயல் என்கின்ற நரகம் என்று சொன்னால், தொழுகையே இல்லாமல், தொழுகையில் ஒரு கவனமே இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி மரணத்திற்கு பின்னால் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கப் போகிறது? நாங்கள் எல்லோரும் மறுமையை நம்புகிறோம், கபருடைய வாழ்க்கை இருக்கின்ற நம்புகிறோம், மரணிக்கத்தான் போகிறோம் என்று நம்புகிறோம். நான் மரணிக்க மாட்டேன் என்று யாரும் சொல்லுவது கிடையாது. நான் மரணிக்கத்தான் போகிறேன் என்று தான் எல்லோருமே சொல்லுகிறோம், தொழாதவர்களும் அதைத்தான் சொல்லுகிறோம். ஆனால் ஏன் நாம் தொழுதற்கு பின்னால் கபரிலே கொண்டு என்னை தனியே வைத்து விடுவார்கள்? நான் மரணித்ததற்கு பின்னால் என்னை கபரிலே வைத்து என்னை அடக்கி விட்டு வந்து விடுவார்கள், அங்கே யாருமே இருக்க மாட்டார்கள், அதற்கு பின்னால் கேள்வி எனக்கெல்லாம் இருக்கிறது என்று நம்புகிறோம். ஆனால் ஏன் உள்ளத்தில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் ஈமான் செத்து போய்விட்டது. அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இங்கே தொழுகையாளிகளாக இருக்கக்கூடிய நாம் தொழுகையிலே பொடுபோக்கற்றவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரம் ஏனைய சகோதரர்களையும் தொழுகைக்கு அழைத்து வர வேண்டிய, அவர்களுக்கு உற்சாகப்படுத்த விட வேண்டிய பொறுப்பு எம் எல்லோருக்கும் இருக்கிறது. எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. நம் எல்லோருக்கும் அந்த கடமை இருக்கிறது. நாம் எல்லோரும் எங்களுடைய வீட்டில் உள்ளவர்களை தொழுகையாளிகளாக மாற்ற வேண்டும், எங்களுடைய பக்கத்து வீட்டார்களை தொழுகையாளிகளாக மாற்ற வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எங்களிடத்திலே கேட்பான், உன்னுடைய கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொண்டால் போதாது, கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும்,
உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாருங்கள், உங்களுடைய குடும்பத்தை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான். எங்களுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய சகோதரிகள், எங்களுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய சகோதரர்கள், சிலரின் வீட்டில் நாம் மாத்திரம் தான் தொழுகையாளியாக இருப்போம். எங்களுடைய உம்மா தொழாமல் இருப்பா, வாப்பா தொழாமல் இருப்பா, சகோதரன் தொழாமல் இருப்பான். அவர்களை எல்லாம் தொழுகைக்கு அழைத்து வர வேண்டிய கடமை எங்களிடத்திலே தொழுகையாளிகளான எங்களிடத்தில் இருக்கிறது. நாளை மறுமையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கேட்பான், உன்னுடைய சகோதரனுக்கு நீ தொழுகையை பற்றி சொன்னாயா என்று கேட்பான். உன்னுடைய தாய்க்கு நீ தொழுகையை பற்றி சொன்னாயா என்று கேட்பான். உன்னுடைய தந்தைக்கு நீ தொழுகையை பற்றி சொன்னாயா என்று கேட்பான். நீ தொழுதாய், சரி, நீ தொழுகை நிறைவேற்றினாய். ஆனால் உன்னுடைய தம்பி தொழாமல் இருந்தான், உன்னுடைய சகோதரன் தொழாமல் இருந்தான், உன்னுடைய சாச்சா மாமா தொழாமல் இருந்தான். அவர்களுக்கெல்லாம் நீ தொழுகையை பற்றி சொன்னாயா? உன்னுடைய பக்கத்து வீட்டானுக்கு சொல்ல வேண்டிய கடமை உன்னிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு நீ சொன்னாயா என்று கேட்பான். அப்படி கேட்கின்ற போது நாம் என்ன பதில் சொல்வது? நாளை மறுமையில் அவரிடத்தில் ஏன் தொழவில்லை என்று கேட்கின்ற போது, என்னுடைய சகோதரன் தொழுகையாளியா இருந்தான், என்னுடைய மகன் தொழுகையாளியா இருந்தான், என்னுடைய தந்தை தொழுகையாளியா இருந்தார், ஆனால் எனக்கு அவர்கள் சொல்லவில்லை, எனக்கு ஞாபகப்படுத்தவில்லை என்று அவர்கள் எங்களை மாட்டிவிட்டால் நாம் எது செய்வது? இந்த நிலையிலிருந்தும் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதாக இருந்தால் எங்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறது. இந்த பயானில் மாத்திரம் அவர்களை தொழுகைக்கு அழைத்து வர முடியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யாருக்கு நலவை நாடி இருக்கிறானோ, யாருடைய உள்ளத்தில் ஒரு அணுவளவேனும் ஈமானை வைத்திருக்கிறானோ, சில நேரம் இந்த உரையில் சொல்லப்பட்ட அல் குர்ஆன் வசனங்கள், இந்த உரையில் சொல்லப்பட்ட ஹதீஸ்கள் சில நேரம் சில தாக்கங்களை ஏற்படுத்தி தொழுவோம் என்ற உணர்வு ஏற்படலாம். ஆனால் ஷைத்தான் அதற்கு விடமாட்டான். அப்படி யாருக்காவது இந்த உரையை கேட்டு அவர்களுக்கு தொழ வர வேண்டும் என்ற உணர்வு வந்திருந்தால் ஷைத்தான் அடுத்த கணம் வருவான். நாளைக்கு நான் சுபையிலிருந்து சொல்லுவோம், இப்ப அந்த உணர்வு வந்தா இஷா தொழணும், ஆனா ஷைத்தான் விட மாட்டான், சொல்லுவான் சுபையிலிருந்து தான் தொழணும் என்ற உணர்வை கொண்டு வருவான். ஏன் அப்படி உணர்வை கொண்டு வரான்டா, நாம இப்ப விட்டா தொழுதுருவோம், சுபகுக்கு என்று சொன்னா அங்க வச்சு தூங்க வச்சிடலாம், அப்ப சுபவும் அடிபடும், அப்ப தொழமாட்டார். சுபகுக்கு காலையில் எழும்புவார், எழும்பி நினைப்பார், சுபகுக்கு தொழணும் என்று நினைச்சுக்கிருந்தோம், ஆனா தொழ முடியல, சூரியன் உதிச்சிட்டு, சரி இன்ஷா அல்லாஹ் நாளை சுபகிலிருந்து தொழுவோம் என்று நினைப்பார். அப்படியே அது பெய்திரும். இது ஷைத்தானுடைய ஸ்டைல். சாதாரண ஆள் கிடையாது ஷைத்தான். ஒருவர் ஒரு செய்தி சொன்னார். ஒரு 10-15 பேர் ஒரு பள்ளிவாசலுக்கு போயிருக்கிறாங்க. அப்ப அந்த இருக்கிறதுல ஒருவருக்கு நினைச்சிருக்கிறார், நாம பள்ளிக்கு வந்தா தஹியத்துல் மஸ்ஜித் என்று 2 ரக்காத் சுன்னத் தொழணும் தானே, நாம தொழுவோம் என்று நினைச்சிருக்கிறார். சொல்ல டைம் ஆகும், ஸ்டார்ட் பண்ணுங்க, வாங்க சொல்லுங்க. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله
ஒரு சில சகோதரர்கள் பள்ளிவாசலுக்கு ஒரு டைமுக்கு வராங்க, ஒரு வேலைக்காக வந்து இப்போ எல்லாரும் இருக்கிறாங்க. அதில் ஒரு சகோதரருக்கு நினைவு வருது, பள்ளிவாசலுக்கு வந்தால் 2 ரக்காத்துகள் தொழாமல் உட்காரக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு மிக முக்கியமான ஒரு 2 ரக்காத்துகள். அதனால் நாம் 2 ரக்காத்து தொழுவோம்னு நினைக்கிறார். இப்போ அவருக்கு உடனே நினைவு வருது, வந்த எல்லாருமே இருந்துட்டாங்க, இப்போ நாம மட்டும் தொழுதோம்னு சொன்னால் பார்க்குறாக்கள் என்னத்தை நினைப்பாங்க, என்னமோ வேறு மட்டும் நம்பரிய தொழுகையாளி அப்படின்னு நினைப்பாங்க என்ற ஒரு உணர்வு இவருக்கு வருது. அல்லது அவர மனசிலேயே ஒரு 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 பெருமை, ஒரு முகஸ்துதி அப்படி மாதிரி வந்துருமோ ஒன்று நினைச்சிட்டு நம்ம தொழாம விடுவோம். ஏண்டா முகஸ்துதி வந்து டேஞ்சர். முகஸ்துதி வந்து சிறிய ஷிர்க், அது சிறிய இணை வைத்தல். அப்போ இவங்களுக்காக தொழுத மாதிரி பெய்த்திரும், அதனால நாம தொழ தேவையில்லைன்னு இருந்துட்டார். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இது பார்க்கறதுக்கு நல்ல சிந்தனை மாதிரி வரங்கும் இல்லை, இது ஷைத்தான் கொண்டு வந்த மிக முக்கியமான ஒரு வழி. நம்மளை தொழாமலாக்குறதுக்கு அவனுக்கு வேற வழி தெரியல. இது முகஸ்துதியாகிரும் என்ற ஒரு மன பயத்தை போட்ட உடனே அவர் உடனே நினைப்பார், முகஸ்துதி தானே, நம்ம தொழ தேவையில்லைன்னு அவர் இருந்துருவார். அப்ப நல்ல சிந்தனை போன்றுதான் ஷைத்தான்ட சிந்தனை இருக்கும். இது நல்லம் போலதான் விளங்கும், இது சரி மாறித்தான் விளங்கும். இல்ல அந்த நேரத்தில் முகஸ்துதி வரக்கூடாது என்று அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உஷ்ரிக பிக ஷைஅன் வ அன அஅலமு வ அஸ்தக்ஃபிருக லிமா லா அஅலம் என்ற துஆவை ஓதிக்கொண்டு அவர் அந்த இடத்திலே தொழுவாராக இருந்தால் அங்கே ஷைத்தானுக்கு அவர் வழிபடவில்லை. இல்லை என்றால் நல்ல வழி மாறி காட்டுவான் ஷைத்தான். அல்லாஹ் தான் சொல்றான், அழகாக காட்டுவான். தொழாமல் இருக்கிறது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா உயிர் தொண்டை குழிக்குள் வருகின்ற போது விளங்கும், அந்த தொழுகையுடைய பெருமதி விளங்கும், அந்த தொழுகையுடைய முக்கியத்துவம் விளங்கும். ஆனால் அதில் எந்தவித பிரயோசனம் இருக்காது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகை என்பது எங்களுடைய உயிர். நாங்கள் வாழ்வதென்றால் எங்களுடைய வாழ்க்கையின் ஒரு முதுகெலும்பு தொழுகைதான். ஆக குறைந்தது இந்த உலகம் பாவத்தினால் குவிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவோ பாவம் செய்கிறோம். இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். இந்த தொழுகை இருக்கிறதே, பாவமான கெட்ட காரியங்களில் இருந்து உங்களை திருப்பி விடும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான். அதிலிருந்து உங்களை தடுத்து விடும் என்று சொல்கிறான். பாவங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் பாங்கு சொல்லுகின்ற போது பள்ளிவாசலுக்கு போய் தொழவிட்டு வருவோம் என்று அந்த வேலையை விட்டு விட்டு வந்தால் அந்த பாவம் அங்கே தடுக்கப்படுகிறது, அந்த பாவம் அங்கே இல்லாமல் ஆக்கப்படுகிறது. தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். ஒரு பாவமான காரியத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம், பாங்கு சொல்லுகிறது, பாவம் தான் செய்கிறோம், இருந்தாலும் பள்ளிக்கு போய் வருகிறோம் என்று வருவோமாக இருந்தால் அந்த பாவம் அங்கே தடுக்கப்படுகிறது. அவன் தொழுகையாளியாக இல்லை என்றால், அல்லது தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் அந்த பாவத்திலே அவன் திளைத்திருப்பான், பாவத்திலே அவன் மூழ்கி இருப்பான். அந்த தொழுகை மூலம் அவன் பாவத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நிலைமை இருக்காது. எனவே இந்த தொழுகை எங்களுடைய உலகத்தில் நாங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கும் சந்தோஷமாக வாழ்வதற்கும் ஒரு வழியாக இருக்கிறது. தொழுகையில் ஆறுதல் கிடைக்கிறது. அல்லாஹ்வோடு நாங்கள் பேசுகிறோம். தொழுகின்ற நேரத்தில் சுஜூதுகளிலே எங்களுடைய கஷ்டங்களை நாங்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லி அழுகின்ற போது மனதிலே நிம்மதி அடைகிறது. அப்படி இல்லாதவர்கள் மன உளைச்சலில் அடைந்து இருக்கிறார்கள். தன்னுடைய கஷ்டத்தை யாரிடத்திலே சொல்லுவதென்று தெரியாமல், தன்னுடைய கவலையை, தன்னுடைய பிரச்சனையை யாரிடத்தில் சொல்லுவதென்று தெரியாமல் மன உளைச்சலோடு வாழ்கிறார்கள். அந்த நேரத்தில் நாங்கள் தொழுகையாளிகளாக வந்து பள்ளியை தொழுது விட்டு நாங்கள் சுஜூதில் இருந்து நம்முடைய பிரச்சனைகளை அல்லாஹ்விடத்தில் சொல்லி மன்றாடுகின்ற போது, எங்களுடைய பாவங்களை சொல்லி அல்லாஹ்விடத்தில் அழுகின்ற போது எங்களுடைய உள்ளத்திலும் அமைதி கிடைக்கிறது, எங்களுடைய வாழ்க்கையிலும் அமைதி கிடைக்கிறது, நாளை மறுமையிலும் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த உரையை கேட்டு அல்லது இந்த உரையிலே சொல்லப்படக்கூடிய அல் குர்ஆன் ஹதீஸ்களை கேட்டு தொழ வேண்டும் என்ற உணர்வு யாருக்கு வந்திருக்கிறதோ அது ஈமான் துளிர் விடுகிறது என்பது அர்த்தமாகும். அது ஷைத்தானுக்கு நீங்கள் மீண்டும் இடம் கொடுத்து விடுகிறார்கள். அந்த துளிரை வளர்த்தெடுத்து தொழுகையாளியாக மாறுவதற்கு என்ன செய்யலாம் என்று யோசியுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எங்களுடைய குடும்பத்திலே எம்மையும் எப்படி தொழுகையாளியாக ஆக்கி இருக்கிறானோ, எங்களுடைய குடும்பத்தவர்களையும் தொழுகையாளிகளாக ஆக்கி எங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் தொழுகையை பற்றி எத்தி வைத்து அவர்களையும் பள்ளிவாசலுக்கு கொண்டரக்கூடிய நல்ல வேலையை செய்யக்கூடிய மனிதர்களாக என்னையும்
அனைவரையும் மாற்ற வேண்டும். தொழாதவர்கள் தொழுகையாளிகளாகவும் தொழக்கூடியவர் தொழுகையில் பொடுபோக்கற்றவர்களாகவும் இருப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். தொழுகையின் மூலம் நாளை மறுமையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறானே, கத் அஃப்லஹல் முஃமினூன், தொழுகை மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், அவர்கள் தொழுகையிலே உள்ளச்சத்தோடு பயபக்தியோடு இருப்பார்கள் என்று. அப்படிப்பட்ட வெற்றி பெற்ற மூமின்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எம் அனைவரையும் மாற்றுவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.